ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் லவ்வுடைய ஃபைனல் எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாரி ஃபார் டிலே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஹீரோயின் காலையில் எந்திரிச்சு வராங்களா, அவங்க ஆஃபீஸ் மேட்ஸ் எல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா, இங்கே பாரு இவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, இருந்தாலுமே நம்ம டியான் கூட இன்றைக்கி நைட்டு ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறப்போ இங்கே ஹீரோயினுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னா, அவளுக்கு வந்து டிவோர்ஸ் லாயர் பார்த்து கொடுக்க இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறா, உனக்கு இப்போ தேவைப்படாதுலடி அப்படின்னு சொல்கிறப்போ, ஆமாம் ஆமாம் கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இந்த காசிப் பேசுறது எல்லாமே நம்ம ஹீரோவும் கேட்டுட்ருக்காரு. அந்த பொண்ணுங்களை பார்த்து மறைக்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க கமெண்ட்டு போக இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து பேசுகிறான். புதுசாக கல்யாணம் ஆனவங்க எல்லாம் தான் ஒய்ஃப் பின்னாடி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இவனும் ஹீரோயினை சுற்றி சுற்றி வர அவகிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிறான். இருந்தாலும் ஹீரோயினுக்கு இதை நம்பவே முடியல. நிஜமாக தான் அவன் அன்பு காமிக்கிறானா இல்லை பழைய மாதிரிக்கு நம்மளை எதுவும் ஏமாத்துறானா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்குள்ள மனசுக்கு தோணுது. இப்படியே வந்து நம்ம ஹீரோவுடைய அம்மா வந்து மியான்மர் வராங்க. என்னன்னு பார்த்தா எடாவுடைய ஹஸ்பண்ட் மிரட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதுக்காக தான் வந்திருக்க. நீங்களாம் ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டீங்கப்பா, அவன் வந்து மிரட்டினதா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட நீங்கள் யாருமே சொல்லலைன்னு சொல்லிட்டு இந்த அம்மா பயங்கரமாக திட்ட. இப்போ வந்து நம்ம மீக்கு வாமிட் வர ஆரம்பிக்குது. அவள் வாமிட் பண்ணா, டே மீ என்னடா பண்ண, கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட எதுவும் தப்பாக நடந்துக்கிட்டியான்னு சொல்லி கேட்க, அம்மா அவள் என்னோட ஒய்ஃப், நீங்கள் என்ன பேசிட்டீங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய அம்மா அடிக்கிறாங்க. அவள் ஒத்துக்கலைன்னா நீ இப்படிலாம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு, அம்மா இங்கே பாருங்கம்மா, நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக தான் எங்கள் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம், நீங்கள் ஏன் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்கிறப்போ, இப்போ தான் உனக்கு அவள் ஒய்ஃப்ன்றது உனக்கு தெரியுதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மீ எதுக்கு வாமிட் பண்ணுற, ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக எதுவும் இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயின் திருன்னு முழிக்க, ஹீரோ ஒரு பக்கம் அதுக்குள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இல்லை காலையில் எதுவும் சாப்பிடல அதனால தான் வாமிட் பண்ணேன்னு ஹீரோயின் சொல்ல, என்னது அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி ஒரு பக்கம் கலாச்சிட்டு இருக்காங்க. இப்படியே நம்ம ஹீரோயின் வெளியே போகிறாளா, அவளை காணுமா, நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்க. இங்கே எடாவுடைய ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோயினை கடத்தி கொண்டுட்டு வரான். எதுக்கு கொண்டுட்டு வந்திருக்கான்னு தெரியல. அவன் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயினை கொல்ல போக, நான் அப்படி பண்ண உன் ஹஸ்பண்ட் என்ன என்னோட ஒய்ஃப்க்கு பண்ணானோ அதை நான் உனக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இவன் ரேப் பண்ண போக, ஹீரோயின் கத்திட்டு இருக்கா என்னை விட்டுடுன்னு சொல்லிட்டு எடாவும் இவனோட பிளான்க்கு ஓகேன்னு சொல்லியிருந்திருப்பா. இப்போ எடா என்ன பண்ணுறான்னா கன் எடுத்துகிட்டு வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் தலையிலே வச்சிட்டு இருக்கா. இந்த சாக்கில் நம்ம ஹீரோயின் கயிறை அவுத்து விட்டுட்டா எஸ்கேப் ஆக, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நானும் உன்னை எவ்வளோ டீப்பாக லவ் பண்ணுறது தெரியும்ல, நம்ம பிரிஞ்சதுக்கு காரணமே அந்த டியான் தான் அப்படின்னு சொல்கிறப்போ, நீ என்னை லவ் பண்ணேன்னு சொல்லாத, நீ ஒரு சைக்கோ, என்னை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எடா சொல்ல, இவன் எடாவை ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருப்பான். இப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயினை தேடிட்டு வர ஃபைனலி வந்து நம்ம ஹீரோ ஹீரோயினை கண்டுபிடிச்சிடறான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஹக் பண்ணிட்டு இருக்க. இப்போ எடாவுடைய ஹஸ்பண்ட் கன் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஷூட் பண்ண போக, நம்ம ஹீரோ தான் வந்து அந்த குண்டடியை வாங்கிக்கிறான். நம்ம ஹீரோவோட ஷோல்டர்லேயே குண்டு அடிபட்டுறது. நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப பதறி போக, இப்போ ஹீரோவுடைய அண்ணன் வந்து போலீஸை கூட்டிகிட்டு வந்துடுறான். ஏன்னா எடாவுடைய ஹஸ்பண்ட் நிறையா க்ரைம் பண்ணியிருப்பான், இவங்ககிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குது. இவங்கெல்லாம் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின்லாம் பயங்கரமாக அழுதுட்டுருக்க. இப்போ டாக்டர் வந்து சொல்கிறாரு, இவனுக்கு ஒன்றும் கிடையாது, நல்லா தான் இருக்கான், கையில் அடிப்பட்டதுனால ஒரு 2 நாள் மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேணால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1 டே கழிச்சு நம்ம ஹீரோ கண்ணை திறக்கிறாரு. எல்லாருமே ஹாப்பியாக பார்க்க போகிறாங்க. அவன் கண்ணை திறந்தோடனே மீ எங்கன்னு சொல்லி தான் கேட்குறான். என்னடா நாங்களாம் கணக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இப்போ நம்ம மீ வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவை ஹாப்பியாக பார்க்க அப்படியே 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து மியான்மர்லேருந்து தாய்லாந்து கிளம்பிடுறாங்க. தாய்லாந்து போனால் இவளை பற்றி ரூமர்ஸ் தான் ஆஃபீஸ் ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. அது போக வந்து நோட்டீஸ் அடித்து போர்ட்லேயே ஒட்டி வச்சுருக்காங்க, இவங்க 2 பேருக்கு அஃபேர் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு ஆஃபீஸில் இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டுருக்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. இந்த சிச்சுவேஷனில் வந்து கூட நம்ம ஹீரோ கிட்ட இது மாதிரி எனக்கு வந்து நீ தான் என்னோட ஹஸ்பண்டுன்றதை ரிவீல் பண்ணுன்னு நம்ம ஹீரோயின் கேட்கவே இல்லை. அவள் கஷ்டத்தை அவளே பார்த்துக்கிட்டு இருக்க. இப்படியே வந்து அந்த கமிட்டி வந்து வைக்கிறாங்க இவங்க 2 பேருக்கு விசாரணை பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பானா, இதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்துருப்பான். இதனால இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தெரிய, இப்போ வந்து இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லி ஸ்போர்ட்லேயே ஒட்டி போட்டிருக்காங்க. இப்போ அந்த சீனியர் பொண்ணுக்கு மயக்கமே வர மாதிரி இருக்குது. இப்படியே வந்து நீங்கள் எப்படி லவ் பண்ணீங்க, உங்கள் ஸ்டோரியை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினை ரொம்ப அக்கறையாக பார்த்துட்டு ரொம்ப க்ளோஸாக வரான். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் விலகி போகிறா. அப்போ ஹீரோ கேட்குறான், என்னம்மா நீ ஏன் இப்படி தள்ளி போகிற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஏன் நான் அப்ராடில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இல்லையா, இப்போ நான் அப்ராட் போகிற 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உண்மையால் என் மேலே லவ் இருந்துச்சுன்னா எனக்காக 2 வருஷம் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் மனசு மாறாட்டா நம்ம கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவ சொல்ல,
இங்கே ஹீரோக்கெல்லாம் செம்ம காண்டாயிட்டு இருக்கு. எதுக்கு மீ போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள், எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், எனக்கு என்ன ஃப்ளவர் பிடிக்கும், எனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லி கேட்டால் அவனுக்கு ஒன்றுமே தெரியல. அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் என்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு இந்த 2 வருஷம் கேப்பாக இருக்கட்டும்னு சொல்ல இங்கே ஆஃபீஸில் வந்தால் 2 பேரும் முகம் கொடுத்து கூட பேசலை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. என்னடா இவங்களுக்குள்ள சண்டையான்னு சொல்லிட்டு என்ன மீ ஏன் டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் ஆஃபீஸை விட்டு ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இங்கே ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரே ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ கூட்டிகிட்டு போய் கேட்குறான். என்ன நினச்சிட்ருக்க மீ, நீ விளையாட்டாக சொல்கிறேன்னு நினச்சா சீரியஸாக அப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல, ஆமாம் நான் போகிறேன், என்னை தடுக்காதீங்கன்னு சொல்கிறப்போ, உனக்கு தெரியாதா ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 மாதம் வெயிட்டிங் பீரியட் இருக்கும் அப்படின்னு சொல்ல, நான் ஆல்ரெடி பாஸ் கிட்ட சொல்லிட்டேன், நான் இன்றைக்கே இப்போயே ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோவுக்கு செம்மக்கும் வருது. ஏன்னா நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, இந்த 3 மாதத்துக்குள்ளே இவன் மனசை மாற்றிடலான்னு சொல்லி நினைக்க, ஆனால் இவ வந்து சொல்கிறத கேட்காதனால போய் தொலைன்னு சொல்லி அனுப்பி வைக்க, இப்போ வீட்டில் இதே டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்கான். அம்மா வராங்க. எதுக்குடா மீ அப்ராட் போகிறத நீ தடுக்கிற, அவள் போகிறதா இருந்தால் போட்டோம், நீ எதுக்கு அவளை தடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னம்மா பேசுகிறீங்க, நான் அவளோட ஹஸ்பண்ட், நான் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ என்னடா ரொம்ப அக்கறையாக பேசுகிற, நான் வேணான்னு சொல்கிறப்போ என்கிட்ட நெருங்கி வந்தா, இப்போ வந்து திருதுப்புன்னு போகிறான்னு சொன்னால் எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு ஹீரோ கேட்க, அம்மா சொல்கிறாங்க நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது, அவள் விருப்பப்படி விட்டு தான் ஆகணும், நீ அவளுக்காக என்ன செஞ்ச, அவள் உனக்காக என்னெல்லாம் செஞ்சான்னு தெரியுமா, நீ வந்து கார்லேருந்து தண்ணிக்குள்ளே விழுந்தியே, அப்போ உன்னை யாருக்கு தாண்டா உன்னை காப்பாற்றினா, இல்லைன்னு வச்சுக்கியேன் அந்த இடத்துல நீ இறந்து போயிருப்ப, கொஞ்சம் கூட அவள் யோசிக்கல அவள் உயிரை பற்றி, உன்னைய வந்து காப்பாற்றுறதுக்காக அவள் தண்ணீரை குதிச்சு உன்னையை காப்பாற்றிட்டு அவள் தண்ணிக்குள்ளே முழுகி போயிட்டா, உன்னை விட சீரியஸாக மீ தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தா தெரியுமா, அவள் பிழைப்பாளா இறப்பாளான்ற அளவுக்கு சீரியஸாக இருந்தா, ஆனால் வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உன்கிட்ட வந்து சிரித்து ஒன்றும் நடக்காத மாதிரி பேசிகிட்டு இருந்தா, இப்போ சொல்லுடா அவளுக்காக நீ என்ன செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி அம்மா கேட்க, ஹீரோக்கு ஒரே அழுகியாக வருது. ஏமா என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்குது, நான் வேணான்னு சொல்கிறப்போ அவள் வேணும்னு சொன்னா, இப்போ நான் வேணும்னு சொல்கிறான், அவன் வேணான்னு சொல்கிறா, கண்டிப்பாக எனக்கு மீ வேணுமா அப்படின்னு இவன் அழுக, உன் லவ் எனக்கு புரியுதுடா, அவளுக்கு பேசி புரியவை, அவளுக்குன்னு ஒரு ஸ்பேஸை கொடு, அவளை ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி அம்மா சமாதானப்படுத்த, நம்ம ஹீரோக்கும் சரி ஓகேன்ற மாதிரி தோணுது. இப்படியே வந்து மீயை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக மீயோட அம்மா கிட்ட போகிறான். அவங்க கிட்ட போகணுன்னே மன்னிப்பு கேட்குறான், நான் மீக்கு இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, இப்போ எனக்கு மீ வேணும் அப்படின்னு சொல்கிறப்போ, நான் மீக்கு வந்து ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டேன்னு சொல்கிறான். இல்லைப்பா உன்னை பார்த்து தான்ப்பா என் பொண்ணு நல்லா படித்தா, உனக்காக தான் அவள் இன்ஜினியரிங் சேர்ந்தா, எப்பயுமே உன் பேரை மட்டும் தான்ப்பா சொல்லுவா, அவள் கொஞ்சம் பிடிவாதக்காரி, நீ வந்து உன் காதலை வெளிப்படுத்திட்டே இரு, அவள் கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுக்கிடுவா, ஆனால் அவள் ஒரு விஷயத்த வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ண மாட்டான்னு சொல்ல, இப்படியே நம்ம மீயை வந்து கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தேடி கண்டுபிடிக்கிறான். ஆக்சுவலி நம்ம மீ அப்ராட் போயிருக்க மாட்டா, அவள் தாய்லாந்துலேயே ஒரு ஊரில் இருந்திருப்பா. நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்கான். அவள் திடுதுப்புன்னு மயக்கம் போட்டு விழுக்கவும் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க, அம்மா நீ உள்ள வராதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம மீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரியும். அப்படி மீயை பார்த்து முறைச்சிக்கிட்டே உள்ளக்க வரான். இப்போ ஆன்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் கூட வந்துருமா, எங்கள் கூட வந்துட்டு என் வீட்டில் இரு, உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறப்போ, வேணாம் ஆன்ட்டி எனக்கு இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, இங்கே ஹீரோக்கு இன்னும் காண்டாயிட்டு இருக்கு. இவன் என்ன இப்படியே பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்கிறான். எப்படிம்மா மீயை விட்டுட்டு போக முடியும், தயவு செய்து நீங்களாவது மீ கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறப்போ, இன்னமும் உனக்கு அறிவே இல்லைடா, நீ இப்படி ஃபோர்ஸ் பண்ணுன்னு வச்சுக்கோயேன், நீ பழைய மாதிரி பிடிவாத பிடிக்கிறேன்னு அவன் நினைப்பா, அவளோட ஃபீலிங்ஸுக்கு முதல்ல மரியாதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கா. இப்போ மீ எங்கே தங்கி இருக்கான்னு தெரிஞ்சதுனால அவள் வீட்டுக்கு போயிட்டு, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அவளுக்கு விதவிதமாக சாப்பாடு செஞ்சு வச்சு ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறான். இங்கே மீக்கு ஹீரோ தான் அப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ வந்து இந்த ஓனர் பொண்ணு வருது, வீட்டோட ஓனர் பொண்ணு, அந்த பொண்ணு தான் இப்படி செஞ்சுருக்குன்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் நினைக்க, ஆனால் அந்த பொண்ணு நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்படி மீக்கையும் வேலை செஞ்சுட்டு பக்கத்துலேயே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது. இருந்தாலும் மீக்காக எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்க. இருந்தாலும் நம்ம மீக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அவள் ரொம்ப கிளவர் இல்லையா, அவள் என்ன பண்ணான்னா ஒரு கேமரா ஒன்று வச்சு டெய்லி யார் இப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே போய் ஹீரோ கிட்ட, நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, நீ வந்து இப்படிலாம் பண்ணாதன்னு சொன்ன இல்லையா அப்படின்னு சொல்கிறப்போ, எத்தனை நாள் தான் நம்ம ஹீரோவும் கம்முன்னு இருப்பான். அவனுக்கும் கோவம் வந்துடுது. என்ன மீ ஓவராக பண்ணுற, என்னோட குழந்தை தான் உன் வயிற்றில் வளருது, மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப கோவமாக பேச, பாத்தியா உன் புத்தி காமிச்சிட்டல, தயவு செய்து போயிடு, போறியா போலீஸை கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் பெரிய அலப்பறை பண்ண, இப்போ ஹீரோயினோட அம்மா வந்து போயிடுப்பா இப்போதைக்கு டைம் சரியில்லைன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. நீ சொன்னால் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அங்கே ஒரு டேபிளில் நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக பழைய காதல் எட்டி பார்க்குது. ஐயோ குளிரில் உட்காந்துருக்கானேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. சரி அம்மா சொன்னாங்க இல்லையா, இவளுக்கு பேச்சுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுடா, அவளுக்கு
இருக்குன்னு சொல்லிட்டு அதனாலே நம்ம ஹீரோ கிளம்பி பார்க்க டக்குன்னு வீட்டுக்கு முன்னாடி லைட் எரியுது. டோரையும் ஓப்பன் பண்ணி வைக்கிறா. சரி உள்ளே போகிறதுக்கான சிக்னல் கிடச்சிருச்சுன்னு நினச்சி நம்ம ஹீரோ உள்ளே போயிட்டு இருக்க, இங்கே பாரு சோஃபாவில் தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு போயிடு அப்படின்னு சொல்ல, இப்போ காலையில் வேலைக்கு போகிறான். நம்ம டியானுக்கு என்னன்னு தெரில, ஒரே வாமிட்டிங்காக வருது. வீட்லேயும் வாமிட் பண்ண அப்போ தான் அந்த ஓனர் பொண்ணு சொல்லுது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப லவ் பண்ணாங்கன்னா ஒய்ஃப்க்கு இருக்க அந்த சிம்டம் எல்லாம் ஹஸ்பண்டுக்கும் இருக்குமா அப்படின்னு சொல்ல, ஹீரோ வாமிட் பண்ணுறதுனால ஒரு நாளைக்கு தங்கிட்டு போன ஹீரோயின் சொல்கிறா. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவுக்கு தானே வாமிட் வந்துச்சு. இப்போ நம்ம ஹீரோ மூஞ்சியை பார்த்தாலே நம்ம ஹீரோயினுக்கு வாமிட்டாக வராது. தயவு செய்து போய் தொலைடா, அவனை பார்த்தாலே வாந்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடித்து பற்றி விட்டுறான். என்னது ஏன் மூஞ்சி பார்த்தா அவளுக்கு வாந்தி வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்க. மறுநாள் ஆயிடுது. நம்ம ஹீரோ மாஸ்கெல்லாம் போட்டுட்டு வர நம்ம ஹீரோயினுக்கு ஃபஸ்ட்டு அடையாளம் தெரியல. அப்புறம் உள்ளே போகிறப்போ தெரிஞ்சுக்கிறா. இப்போ இந்த கோவமும் படாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்க. இப்படியே நம்ம ஹீரோ சாப்பாடெலாம் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் கேப்பில் நம்ம மீக்கு ஒரு கிஸ்ஸை ஒன்று கொடுத்துட்டு போக, எப்போயுமே காய்ச்சி பூச்சின்னு கத்துற இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்க. ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போகிறாங்க. பேபி நல்லா இருக்குன்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ விதவிதமாக ஹீரோயினுக்கு சமைச்சு கொடுக்குறான். அதெல்லாம் நம்ம ஹீரோயின் சந்தோஷமாக பார்க்குறா. துப்புன்னு என்னாச்சுன்னு தெரியல. இதெல்லாம் சிம்பத்திக்காக நீ பண்ண தேவையில்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறப்போ, இப்போ தான் நம்ம ஹீரோ எதர்ச்சியாக பஸ்ஸில் ஹீரோயின் போகிறப்ப தான் பார்த்துட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் அவன் எங்கே இருக்கா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருப்பான். அப்போ தான் மயக்கமும் போட்டு விழுந்திருப்பா. இப்படி நம்ம ஹீரோ சொல்கிறான், என்னம்மா நீனு உன் வசனத்தெல்லாம் பேசாமல் முதல்ல சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவனை சாப்பாடு எடுத்து ஊட்டி விட, நம்ம ஹீரோயின் பேன் அழுக ஆரம்பிச்சிடறா. என்னம்மா நீ இன்னும் லவ் பண்ணுறேன்னு சொன்னாலும் அழுகிற, லவ் பண்ணலன்னு சொன்னாலும் அழுகிற, உன்னை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்ல, இவ எத்தனை நாள் தான் லவ் பண்ணாத மாதிரி நடிப்பா. இன்னைக்கு லவ் பொங்கிக்கிட்டு வந்துருச்சு. உடனே போய் ஹக் பண்ணிவிட்டு, நீ இல்லாமல் என்ன இருக்க முடியாது டியான், உன் காதல் எனக்கு புரியுதுன்னு சொல்லி ஹக் பண்ண. இப்படியே நல்லா தான் போயிட்டு இருக்கு. திடுத்துப்புன்னு பார்த்தா நம்ம மயக்கம் போட்டு விழுக. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறான். ஒன்றும் இல்லை சும்மா ஸ்ட்ரெஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் காலையில் ஆகிட்டு நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. அப்போ ஒரு நோட்டீஸ் வச்சுட்டு போயிருக்கா, நீ சாப்பிடு நான் ஒர்க்குக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் ஒர்க்குக்கு போகல, டாக்டரை பார்க்க தான் வந்திருக்கான். டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்னியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன டாக்டர் சொல்கிறீங்க, சரிப்படுத்திடலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா, ஸ்ட்ரிக்டான டயட் இருங்க சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஹீரோயினை பார்த்துக்கிறான். டயட் ஃபுட்னாலே நல்லா இருக்காது இல்லையா, சுத்தமாக பிடிக்கல. இப்படியே நம்ம ஹீரோவுக்கு கெட்ட கனவெல்லாம் வருது. ஏதாவது ஆகிடும்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்க, இப்படியே மீயை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறான். பாத்ரூம் போகிறப்ப கூட பக்கத்துலேயே இருக்கான். கூட கேட்குறா, ஏன்டா இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஓனர் வீட்டுக்கார பொண்ணு ஹீரோயினுக்கு இது மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரா. கொஞ்சம் விதவிதமாக சமைச்சு இன்னைக்காவது நல்ல ஃபுட் சாப்பிட்லான்னு ஹாப்பியாக இருக்கு. நம்ம டியான் கொடுக்காம எல்லாமே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவனே எடுத்து சாப்பிட, இங்கே மீக்குக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா அவன் நல்லதுக்காக தான் இவன் பண்ணுறான். திடீர்னு கொஞ்சம் காலெல்லாம் வீங்கியிருக்க மாதிரி இருக்குது. டியான் சொல்கிறான், கால் ரொம்ப வீங்கியிருக்கு, வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு மீயை கூட்டிகிட்டு போக, வேணான்ற மாதிரி தான் சொல்கிறா. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர் சொல்கிறாங்க டயாலிசிஸ் பண்ணணும், அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே மீக்கெலாம் ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்படியே பேரண்ட்ஸ் கிட்ட விஷயத்த சொல்லி எல்லாரையும் வர வச்சிடுறான். இப்போ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா விஷயத்தையும் கிட்ட சொல்லுடா அப்படின்ற மாதிரி கண்ணை காட்ட, இப்போ நம்ம கிட்ட ஹீரோ சொல்கிறாரு, இது மாதிரி கிட்னியில் எப்படிலாம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறான்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, அதெல்லாம் எனக்கு சரியாயிடும், குழந்தையும் நானும் நல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ ஹக் பண்ணிட்டு சொல்கிறான், இங்கே பாரு ஒன்று அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது டக்குன்னு அக்செப்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்ல, ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்பவே பயப்படுறா. இவங்க யாரும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் அப்படி இருக்கு. இப்போ ஆப்ரேஷன் நடக்க போது குழந்தைக்கு. விஷயக்காரவங்க சொன்ன மாதிரி ரெட்டை குழந்தை நம்ம ஹீரோயினுக்கு பிறக்க, இப்படியே நம்ம ஹீரோயினோட கண்டிஷன் ரொம்ப வஸ்ட் ஆகிட்டே போகுது. நம்ம ஹீரோக்கெல்லாம் பார்க்க கூட முடியல. இப்போ டாக்டர் மீயை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்க டியா, நாளைக்கே எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன நினச்சிட்டே உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, நீங்கள் புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், என் குழந்தைங்களும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோவுக்கு வருதே கோவம். என்ன பேசுகிறமே, ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டு இருக்குல்ல, அதுக்குள்ளே என்ன கண்டதெல்லாம் பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட பழைய மாதிரி. இங்கே பயங்கரமாக அழுக வந்துடுது. சடனாக பழைய மாதிரி பேசவும் இங்கே ஹீரோக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. மீயோட கண்டிஷனை பார்த்துட்டு, சாரி கோபத்தில் பேசிட்டேன், நம்ம ரெண்டு பேரும் நம்ம குழந்தைங்களை எப்படிலாம் வளர்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், நீ என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் அழுதுட்ருக்க. இதே மாதிரி இந்த மாதிரி கிட்னி கொடுக்க ஒரு டோனர் கிடச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதே சமயம் அந்த கிட்னி கொடுக்குறது நம்ம ஹீரோ தான். இப்படியே ஆப்ரேஷன் முடிஞ்சு எந்திரிச்சு பார்க்குறா. குழந்தை பிறக்கிறப்ப கூட பக்கத்தில் இருந்தவன் இப்போ எங்கே போனான்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்க போக, அதில் நம்ம ஹீரோ நிறையா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அது ஒவ்வொன்றா நம்ம கேட்க ஆரம்பிக்கிறா. நம்ம என்ன நினச்சிருப்பா, ஹீரோ தான் ஃபஸ்ட் லவ்னு நினச்சிருப்பா. நம்ம ஹீரோக்கே தான் ஃபஸ்ட் லவ்வா. அவளை ரொம்ப பிடிக்கும், அவள் யாருன்னு தெரியாமல் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா எங்கள் ஆண்டியோட பொண்ணு தான் அவளை நான் ரொம்பவே லவ் பண்ணேன், ஆனால் எனக்கு சொல்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்னால்
எனக்கு வாழ்க்கையில் நீ எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்த, என்னால் முடிஞ்சது என்னோட கிட்னி மட்டும் தான் உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி டியான் சொல்ல, இங்கே மீகாவும் தான் கிட்னி கொடுத்தானான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கஷ்டமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது. இப்படியே வந்து நம்ம ஹீரோயினோட மேரேஜ் டேவை தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நம்ம ஹீரோயின் அதுக்கு மேலே ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே கிஸ் பண்ணி அவங்க மேரேஜையும் வந்து கம்ப்ளீட் பண்ண, இப்படி இந்த ட்ராமா இங்கே முடியுது. நீங்கள் சொல்லுங்கள் இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணதுக்கும் இப்போ இந்த லாஸ்ட் எபிசோட் அப்லோட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்றது வந்து என் ஃபர்ஸ்ட்லேருந்து என் சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறையா சீன் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா வீடியோ எங்கேயுமே கிடைக்கல. லாஸ்ட்டில் ஒரு 2 வீடியோஸ் ஸ்கிப் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி மெயின் கிளிப்ஸ் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். மற்றபடி ஓகேன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.